சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவிலிருந்து அதிகாலை வரையிலுமே பல பகுதிகளில் மழை பெய்தது. இந்த நிலையில் தூய்மை பணியாளர் ஒருவர் சென்னை கண்ணகி நகரில் தூய்மை பணியில் ஈடுபட்ட போது மழை நீரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். தற்போது உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியம் தூய்மை பணியாளர் நிறுவனத்தின் சார்பில் தலா ரூபாய் 10 லட்சம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கண்ணகி நகரில் தூய்மை பணியில் ஈடுபட்ட வரலட்சுமி தேங்கி நின்ற மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமி குடும்பத்திற்கு 20 லட்சம் இழப்பீடானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியம் மற்றும் தூய்மை பணியாளர் நிறுவனத்தின் சார்பில் சேர்த்து 20 லட்சம் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கண்ணகி நகர் 11வது குறுக்கு தெருவில் இன்று அதிகாலை 5 மணிக்கு பணிக்கு செல்லும் போது தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்பவர் நடந்து சென்றிருந்த போது சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் கால் வைத்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக மீட்டு அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி அப்பகுதியில் பொதுமக்கள் போராட்டம் நடத்த நிலையில் காவல்துறையினரும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தமிழக அரசு தற்பொழுது அவருக்கு 20 லட்சம் ரூபாய் அறிவித்துள்ளது. குறிப்பாக மின்சாரம் தாக்கி உயிர்நீத்த துப்புரவு பணியாளர் திருமதி வரலட்சுமி அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேரடியாக சென்று வழங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மின்சாரத்துறை சார்பில் 10 லட்சமும் அதே போல துப்புரவு பணியாளர் நிறுவனத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டது. இன்னும் சில நிறுவனங்களில் தமிழக சார்பாக அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.